கட்டுதல், தொழுதல், இது போன்ற காரியங்களை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சரியாக 2 மணிக்கு தொழுகை ஆரம்பமாகும். 3 மணிக்கு தொழுகை முடிந்தவுடன் சஹர் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 4:24க்கு சஹருடைய முடிவு. அந்த 3 மணியிலிருந்து 4:24க்குள் சஹர் சாப்பாடை முடித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் நேர்வழியை தெளிவாக கூறக்கூடியதாகவும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த திருமறையை பற்றி 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்திலே சுட்டிக்காட்டுகிறான். மகத்துவமிக்க இரவில்தான் இதை நாம் அருளினோம். மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா? மகத்துவமிக்க இரவு 1000 மாதங்களை விட மிகவும் சிறந்தது. 97வது அத்தியாயத்தில் 1-3 வசனங்களிலே அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுகிறார். லைலத்துல் கதரை ரமலான் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் தேடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள். இது புகாரியிலே 2017, 2020 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 ஒற்றைப்படை இரவிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய பேரருளை பெறுவதற்காகவும் மறுமையில் வெற்றி பெறுவதற்காகவும் இந்த ஒற்றைப்படை இரவை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடி அல்லாஹுவை அதிகமாக புலக்கூடிய வாய்ப்பினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் அகிலங்களின் அதிபதியாம் அல்லாஹ்வுடைய தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய வரலாறு பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியை நடத்தி தருமாறு சகோதரர் மாநில தலைவர் அல்தாபி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் நபியின் அழகிய வரலாறு என்ற இந்த தொடரில் நேற்றைய தினம் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு மஸ்ஜிது நபவியை கட்டுவதற்கு தீர்மானித்து அந்த பணியினை எப்படி மேற்கொண்டார்கள், மஸ்ஜிது நபவியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்னென்ன என்பது குறித்த தகவல்களை இறுதியாக நாம் பார்த்திருக்கிறோம். அதில் சொல்லப்பட்ட செய்திகளுக்கான ஆதார எண்கள் புகாரியில் 2325, 3780, 3906, 3581, 442 ஆகிய இலக்கங்களில் நேற்றைய தினம் சொல்லப்பட்ட செய்திகளுக்கான ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே மேற்கொண்டிருக்கிற வரலாற்று சிறப்பு மிகுந்த இன்னொரு நிகழ்ச்சி, வெளியூரிலிருந்து கூட்டம் கூட்டமாக திடீரென ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்திற்குள்ளே நூற்றுக்கணக்கான முஹாஜிர்கள் குடியேறியவுடன் அவர்களுக்கான பொருளாதார தேவையை, வாழ்வாதாரத்தை சீரமைப்பதற்கு உரிய ஏற்பாடுகளை நபி அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அதுதான் சகோதரர்களாக பிணைத்து விடுதல் என்று வரலாற்றிலே நாம் படிக்கிறோம். முஹாஜிர்களாக வந்தவர்களையும் மதீனத்து அன்சாரிகளையும் ஒருவரோடு ஒருவர் இணைத்துவிட்டு, நீங்கள் இரத்த பந்தங்களை போன்று, நிஜமான உறவுகளை போன்று, உங்களில் ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருடைய சொத்துக்கு ஒரு வாரிசாவார் அப்படிங்கிற அளவுக்கு 2 பேரும் 2.5 கலந்தவர்களாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற கோணத்தில் சகோதரர்களாக ஆக்கக்கூடிய ஒரு வேலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரமான ஒரு முடிவு. அதே நேரத்தில் அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பக்கூடிய கொள்கையை கொண்டவர்களை தவிர வேறு யாரிடத்திலையும் இதை நடைமுறைப்படுத்துறது சாத்தியமும் கிடையாது. பொதுவாக உலகத்தில் கொண்டு போய் இதை சொல்லி அகதிகள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இப்படி ஒரு நல்ல தீர்வு இருக்குது, இதை நடைமுறைப்படுத்துங்கன்னா சொல்லலாம், ப்ராக்டிக்கலில் வரவே வராது. இப்போ இலங்கையிலேருந்து வர்றாங்க, இந்தியாவில் வந்து குடியேறுறாங்க,
அப்போ அவங்க இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுடைய சொத்து பத்துக்கள்லாம் அவங்கள கூட்டாளி ஆக்கிங்கன்னா நடக்கிற காரியமாக அது உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. ஆனால் இங்கே நடக்கிறது. பல வருடங்களாக கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரத்தை யாருன்னே தெரியல, அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த இரத்த பந்தமும் இல்லை, எந்த முன்னாடி எந்த அறிமுகமும் இல்லை. அப்படிப்பட்ட சம்மந்தமில்லாத ஆட்கள் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இந்த வச்சுக்கோங்க, என்னுடைய சொத்தில் பாதியை வச்சுக்கோங்க, என்னுடைய வியாபாரத்தில் பங்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எதனால் சொல்கிறாங்க? ஒன்றே ஒன்று தான், அவங்களையும் இவங்களையும் இணைச்ச ஒரு கொள்கை தான் இணைச்சிருக்கிறது. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற இந்த கொள்கை மட்டும்தான் அவங்களுக்கு இடையில் உறவாக இருந்துச்சே தவிர வேறு எந்த விதமான முன் அனுபவமும் முன் அறிமுகமும் இல்லாத ஒரு நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைச்சி விட்றாங்க. இணைச்சி விட்டால் உண்மையிலே அந்த சகோதரத்துவம் அவர்களிடத்தில் உருவாகிறது. ஆரம்பத்தில் இதுக்கு முந்தி அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, அடிக்கிறது, உதைக்கிறது, கொல்றது, அடுத்தவனுக்கு உதவி செய்கிறதுங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு சமூகமாகத்தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மதீனாவில் கேட்கவே தேவையில்லை, குழுக்களாக பிரிந்து பிரிந்து கிடந்தார்கள். ஹஸ்ரஜ், அவுஸு, பனு குரைலா, பனு நலீரு, இந்த மாதிரி தனித்தனியாக டீமாக இருந்தாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் இடையில காலகாலத்துக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையை மையமாக வச்சு சண்டை போடுறதே வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மக்காவை பற்றி கேட்கவே தேவையில்லை, அது இன்னும் அதை விட மோசமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒழுக்கம், நேர்மை, நாணயம், பண்பாடு ஒன்றுமே இல்லாத சமூகமாக அவங்க இருந்தாங்க. அப்போ அப்படி பிறரை அடிப்பது, துன்புறுத்துவது அதுவெல்லாம் சர்வ சாதாரணமாக இருந்த ஒரு சமூகத்தில் நபிகள் நாயகம் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 3வது அத்தியாயம் 103வது வசனத்தில் சொல்லுகிறான், வஅதஸிமு வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குன்தும் அஅதாஅன், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்களாக உறவுகளாக நீங்கள் வாழல. இது குன்தும் அஅதாஅன், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையிலே அவன் பாசத்தை, நெருக்கத்தை உண்டாக்கினான். ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாகவே மாறிவிட்டீர்கள். நிஜமான சகோதரனை எப்படி நேசிப்பாங்களோ அந்த மாதிரி சகோதரனாகவே நீங்கள் மாறிவிட்டீர்கள். வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே நின்று கொண்டிருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அல்லாஹ் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினான், பாதுகாத்தான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3வது அத்தியாயத்தில் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரியான ஒரு நெருக்கம் அவர்களுக்கு இடையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் உண்டாக்கப்படுகிறது, இணைப்பை உண்டாக்குகிறார்கள். நிறைய தோழர்கள், இப்போ உதாரணமாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், அவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்கிற முஹாஜிர், அவங்களோட மதீனத்தை சார்ந்த அன்சாரி சாது பின் ரபியா 2 பேரும் நீங்கள் சகோதரர்களாக இருந்துக்குங்க அப்படி சேர்த்து விட்றாங்க. அதே போல் ஸயீத் பின் ஸைத் முஹாஜிர், அவங்களோட உபய் பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் 2 பேரும் உங்களுடைய பொருளாதாரத்தை சரி பண்ணிக்கங்க, 2 பேரையும் ஜாயின் பண்ணி விட்றாங்க. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஒரு முஹாஜிர், அவங்களோட சாபித் பின் கைஸ் என்ற அன்சாரி தோழரை 2 பேரையும் ஒன்றாக இணைத்து விடுகிறார்கள். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் முஹாஜிர், கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களோடு ரசூலுல்லாஹ் பிணைத்து விடுகிறார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஒரு முஹாஜிர், மதீனத்து அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் இணைத்து விடுகிறார்கள். இப்படியாக ஒரு 2 பேராக ஜாயின் பண்ணி விடுறாங்க. இதில் நம்ம கேள்விப்பட்ட சில வரலாற்று செய்திகள் எல்லாம் இருக்கும். உதாரணமாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுடைய வரலாறு ரொம்ப பிரபலமானது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களையும் சாது பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூலுல்லாஹ் 2 பேரும் சகோதரர்களாக இருந்துக்குங்கன்னு சொன்ன பிறகு சாது ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க அப்துர் ரஹ்மான் இடத்துல, நான் மதீனாவிலே பெரிய செல்வந்தன், ஓரளவுக்கு நான் பெரிய பணக்காரனாக இருக்கிறேன், நான் என் பணத்தில் செல்வத்தில் உங்களுக்கு நான் பாதி அப்படியே தந்துடுறேன், எல்லாத்தையும் எடுத்துக்கங்க அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பதில் சொல்கிறாங்க, இல்லை உங்களுடைய செல்வம்லாம் எனக்கு இப்போ தேவையில்லை, எனக்கு நீங்கள் கடை வீதிக்கு வழியை காட்டுங்க, மார்க்கெட் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் போய் அங்கே உழைச்சி சம்பாதிச்சு நான் பொருளாதாரத்தை திரட்டிக்கிறேன், நம்ம உறவாக இருக்கட்டும், அதுக்காண்டி நீங்கள் பணம் தந்தால் தான் உறவு அர்த்தம் இல்லையே, நானும் என்னுடைய பொருளாதாரத்துக்கு முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழியை கேட்டுட்டு வந்த உடனே நேராக மார்க்கெட்டுக்கு போயிடுறாங்க. கடை வீதியில் போய் உழைக்கிறாங்க. என்ன உழைச்சாங்க, எப்படி செஞ்சாங்க அந்த தகவல் நமக்கு தெரியல. ஆனாலும் ஒரு உழைப்பை மேற்கொண்டு அன்று இரவு வீடு திரும்புகிறார்கள். சில பொருட்களை லாபமாக பெற்றுக்கொண்டு வருகிறார்கள், கூலியாக பெற்றுக்கொண்டு, பாலாடை, கட்டி, நெய், இந்த மாதிரி பொருட்களை அன்னைக்கெல்லாம் அதுதானே கூலியாக இருக்கும், அதை வாங்கிக்கிட்டு வர்றாங்க.
அதுக்கு பிறகு அப்படியே தினம் தினம் உழைத்து 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 அவங்க ஒரு பெரிய செல்வந்தராக, அவங்க சேர்த்து விட்டாலும் பெரிய செல்வந்தர், இவங்களும் வரலாற்றில் சொல்லப்படுற அளவுக்கு ஒரு பெரிய செல்வந்தராக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறிவிடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல் ரஹ்மான் அவங்கள பார்க்குறாங்க. பார்த்தா ஆள் பளபளன்னு இருக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அதில் இருக்கிற அத்தர் மனம் எல்லாத்தையும் பார்த்தா மினுமினுன்னு இருக்குது. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன செய்தி, ஆள் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறீங்களே, கலையாக இருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒரு அன்சாரி பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன், திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அடுத்த கேள்வி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, கம் சுக்குத்த, எவ்வளவு நீ மகர் கொடுத்தீங்க, நமக்கு திருமணம் ஆயிடுச்சு, அப்படியா, எங்க பொண்ணு எங்க, எவ்வளோ வாங்கினீங்க, எவ்வளோ காரு உண்டா, பங்களா உண்டா, இந்த பேச்சு நம்மளத்தில் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா இப்படி நம்ம கேட்போம். ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன மகர் கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நவாத்தின் இந்த ஒரு பேரிச்சங்கொட்டையின் அளவிற்கு தங்கத்தை மகராக கொடுத்து மதீனாவுக்கு வந்து கொஞ்ச காலத்தில் திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிக்கிற பொழுது ஒரு தங்கத்தை மகர் கொடுக்கிற அளவிற்கு, தங்க கட்டி ஒன்றை மகர் கொடுக்கிற அளவிற்கு அவர்களுடைய செல்வம் பெருகி இருக்கிறது. அதுக்கு பிறகு இன்னும் அவங்க அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செஞ்சா பெரிய செல்வந்தர்களாக மாறிவிட்டார்கள். இது அந்த அவர்களுடைய அந்த சகோதரத்துவ பிணைப்பிலே உள்ள ஒரு நிகழ்ச்சி, வரலாற்று செய்தி. இந்த காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல கூட நீங்க நல்லா கவனிக்கணும், வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பெருக 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 எவ்வளவு பேர் தான் சேர்த்து விட முடியும்? ஒட்டுமொத்தமாக வெளியூர்ல இருந்து வந்த எல்லாத்தையும் ஊர்ல இருக்கிற எல்லாரோடையும் சேர்த்து விட முடியாது. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும்ல. இப்போ நீ அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுங்கன்னு சொன்னா இருக்கிறவர் கொடுக்கறதுக்கு வசதி உள்ளவராக இருக்கணும்ல. வசதி இல்லாத அவரே சோத்துக்கு வெளியில உட்கார்ந்துருக்க நேரத்தில் உன் சோத்து உன் பங்கு கொடுப்பானா எங்கிருந்து கொடுப்பாரு? நானே கையேந்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன், இவருக்கும் சேர்த்து நான் கையேந்தவா? அது சாத்தியப்படாது. ஒரு ஊரில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு 30-40 பேர் ஷேர் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்கும். ஒரு 50 பேருக்கு கூட ஷேர் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்கும். மீதி 50 பேர் நடுநிலையாக இருப்பாங்க, ரொம்ப ஏழையாக இருப்பாங்க, அவங்களோட எல்லாம் சேர்த்து விட முடியாது. இந்த நிலையில் முஹாஜிர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மக்காவிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அபிசீனியாவுக்கு போனவங்க ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க, பக்கத்து ஊர்களில் நாடுகளில் இருக்கிறவங்க ரசூலுல்லாவோட சேர்ந்து இருப்போம்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் அங்கங்க இருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எண்ணிக்கை பெருகி 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 முஹாஜிர்களுடைய எண்ணிக்கையை, அன்சாரிகளுடைய எண்ணிக்கையை விட, மதீனத்து வாசிகளுடைய எண்ணிக்கையை விட வெளியூர்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. அவங்களுக்கு வேற வழியே இல்லை, என்ன பண்றது, வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில் ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு தொழிலை உண்டாக்கலாம். அந்த காலத்தில் அப்படிலாம் தொழில் துறைகள் உண்டாக்க முடியாது. ஒரு தொழிற்சாலை ஃபேக்டரியை உண்டாக்கி நீங்க பொருளை தயார் பண்ணுங்க அப்படியெல்லாம் இன்னைக்கு உண்டாக்கிற முடியும். ரசூலுல்லாஹ் காலத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. என்னது பெருசா தயாரிச்சிட முடியும்? விவசாயம் தான். விவசாயத்தை தாண்டி வேற ஒன்றும் இருக்காது. ஆடு மாடு வளர்ப்பு, ஆடு மாடு வளர்த்தாலும் கூட அவங்க லோக்கல்ல எவ்வளவு தேவை இருக்குதோ அவ்வளவு தான் வளர்க்க முடியும். ரொம்ப எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது. சரிங்க நம்ம வளர்த்து பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் என்ன செய்யறது? ஒன்றும் வழி இல்லை. வழி இல்லாதவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க மஸ்ஜிது நபவியிலேயே தங்கிருங்க, அங்கேயே நீங்க தங்கிருங்கிறாங்க. அவங்க தான் வரலாற்றில் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று அழைக்கப்படுறாங்களே அவங்க தான். அவங்களுக்கு வேற வீடு வாசல் கிடையாது, யாரும் அவர்களை சகோதரர்களாக கூட்டிட்டும் போகலை, அவங்களுக்கு தொழில் துறையும் இல்லை, வருமானத்துக்கு வழியும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வை தேடி வந்துட்டாங்க. வந்து எப்படி இருக்கிறாங்க? மஸ்ஜிது நபவியில தங்குறாங்க. அங்க இருக்கிற வெளியில இருக்கிற ஒரு ஓலை குடிசை சாய்ப்பில் அந்த இது போட்டாங்கல்ல, செட்டு போட்டாங்கல்ல, மேலே ஈத்த நார் வச்சு போட்டாங்கல்ல. குபிலா மாறுகிற நேரத்தில் இந்த சைடு ஆரம்பத்தில் போட்ட அந்த மேற்கூரை அப்படியே இருந்துச்சு, அதுக்கு கீழே தங்கிக்கிட்டாங்க. குபிலா முதல்ல பாலஸ்தீன பக்கம் இருந்துச்சு, அதுக்கு பிறகு காபாவை நோக்கி மாறுச்சுல்ல, மாறும் பொழுது எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் ஒரு கூரையை போட்டாங்க. இது பழைய கூரை இப்படி இருந்துச்சு, பழைய கூரைக்கு கீழே தங்கிக்கிட்டாங்க. அந்த கூரைக்கு கீழே இருக்கிற பகுதி தான் திண்ணை என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அவங்க அங்கேயே தங்கிக்கிட்டாங்க, வேற வழி கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லாம் வந்து தங்குறாங்களே, அவங்களுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தால் உண்மையிலே நிதானமாக கருத்து ஊன்றி அவர்களுடைய வரலாற்றை படிக்க ஆரம்பித்தால் கலங்காத கண்களும் கலங்கியே தீரும். எப்படி ஒரு கஷ்டம், இப்படி ஒரு துன்பம், இப்படியான ஒரு வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனால் ஏன் இந்த துன்பம்? அவர்களெல்லாம் பிறவியில ஏழைகளா? அவர்களுக்கு என்று வீடு வாசல் இல்லாத அனாதைகளா? எல்லாருக்கும் எல்லாம் இருந்துச்சு. மக்கால இருந்து வந்தாங்களே, அவங்களுக்கு என்ன வீடு வாசல் இல்லாமலாம் இருந்தாங்களே? எல்லாத்துக்கும் வீடு இருந்துச்சு, தொழில்துறை இருந்துச்சு, அவங்களுக்குன்னு ஒரு குடும்ப பின்னணி இருந்துச்சு.
எல்லாத்தையும் விட்டு புட்டு அல்லாஹ்காண்டி வந்தாங்க, மார்க்கத்துக்காக வேண்டி வந்தாங்க. மார்க்கத்தை நான் கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிறாங்க. இப்போ அவங்களையெல்லாம் நம்ம நினைக்கும் போது நமக்கே வெக்கமாக இருக்கிறது. நமக்கு அல்ல எவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்துருக்குறோம், ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? மார்க்கத்தை மீறுகிற காரியங்களை சர்வசாதாரணமாக செய்யணும். ஒரு தொழில் லாபம் கிடைக்கணும், பொய் பேசணுமா? பரவாயில்ல, பொய் பேசினா தான் எனக்கு லாபம் கிடைக்கும்னா பொய் பேசிக்கிறேன். பேங்கில் கொண்டு பணத்தை போட்டுட்டு வட்டியை வாங்கி பேங்க் வட்டி ஹலால், பிரச்சனை இல்லை. என்னமோ நம்மளா ஒன்று பத்துவா அள்ளி விட்டுக்கிட்டு மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறக்கூடிய மக்களை அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் துவக்க காலத்தில் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணித்து வந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு ஏழ்மை என்று சொன்னால் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத ஒரு ஏழ்மை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த அஸாபு சுஃபால உள்ள ஆள்லாம் அவங்களும் ஒரு ஆள். அபூ ஹுரைரா சொல்றாங்க, நாங்கள் எந்த அளவுக்குன்னு கேட்டால் எங்களுக்கு யாராவது வெளியிலேருந்து கொடுத்தா தான் உண்டு. வெளியிலேருந்து யாராவது விருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் வீடு பக்கத்தில் இருந்ததுனால ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது வரும், நண்பர்கள் கொடுத்து விடுவாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு ஏதாவது தர்ம பொருள் வந்தால் உடனே இந்த பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் தர்மங்களை சாப்பிட மாட்டாங்க தானே, தர்ம பொருளை இங்கே திருப்பி விட்டுருவாங்க. அன்பளிப்புகள் ஏதாவது வந்தால் அதை எங்களோட ஷேர் பண்ணிக்குவாங்க, அவங்களும் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க, எங்களுக்கும் கொடுத்துக்குவாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிற உணவில் அன்பளிப்பில் ஒரு கணிசமான பகுதியை இந்த திண்ணை தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யாராவது திடீர்னு விருந்துக்கு கூப்பிடுவாங்க, அந்த விருந்தை வச்சு வயிற்றை நிறைச்சிக்குவாங்க. இப்படியே வண்டி ஓடுகிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சில நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய உணவுக்காக பேரித்தம்பழங்களை தருவார்கள். ஒரு நாளைக்கு 7 பேரித்தம்பழங்கள். ஒரு நாளைக்கு 7 பேரிச்சம்பழம் எதுக்கு கொடுக்குறாங்க? இப்போ நம்ம கையில் 7 பேரிச்சம்பழம் தந்தால் என்ன செய்வோம்? எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு வெத்தலை பாக்கு போடுற மாதிரி 7 அள்ளி உள்ள தெளிக்குவோம். 7 இல்லை 70 கொடுத்தா கூட உள்ள போகும், சாப்பாட்டுக்கு பிறகு போகும். ஆனால் இங்கே சாப்பாடே அதுதான், உணவே அது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நகைச்சுவையாக சொல்லுவாங்க சில பேர். சுகர் பேஷண்ட்டை டாக்டர் சொன்னாராம், இனிமேல் நீங்கள் நைட்டு 2 கோதுமை ரொட்டி திங்கணும், சாப்பாட்டுக்கு முந்தியா சாப்பாட்டுக்கு பிந்தியான்னு கேட்டாராம். இது நமக்கு உள்ள நிலவரம். ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் வெறும் 7 பேரித்தம்பழங்களை பங்கு வைத்து கொடுத்து விட்டு ஒரு நாளின் உணவு 7 பேரித்தம்பழம் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க, வயிறு நிறையுமா அது? இப்படி சொல்றாங்க. இந்த செய்தி புகாரியில் நாம அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அதே மாதிரி அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் திண்ணை தோழர்கள் 70 பேரை பார்த்திருக்கிறேன். ஐத்து சபீன மின் அஸ்ஹாபி சுஃபா, திண்ணை தோழர்கள் 70 பேரை நான் பார்த்திருக்கிறேன். மா மின்ஹும் ரஜுலுன் அலைஹி ரிதாவுன், அவர்களில் யாருக்கும் மேலாடை இருந்தது கிடையாது. 70 பேர் இருக்கிறாங்க, 70 பேருக்கும் ஒரே ஒரு ஆடை. தொழுகிற நேரத்தில் அந்த ஆடையை கழுத்திலே கட்டி கொள்வார்கள். ஏன்னா தொழும்போது தோல் மறைக்கணும்ல, தோல் புஜம் மறைக்கப்படணுன்றதுக்காக வேண்டி அந்த ஆடையை கழுத்திலே கட்டி கொள்வார்கள். அவர்களுடைய அந்த கீழ்ப்புறம் எல்லாம் வெளியில் தெரியும், முட்டுக்காலுக்கு வந்து நிற்கும், சில பேருக்கு கணுக்காலுக்கு வந்து நிற்கும். இந்த மாதிரி 70 தோழர்களுக்கும் மேலாடை இல்லாமலே பல காலங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அபூ ஹுரைரா சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 442வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அமர் ரசூலுல்லாஹ் சில நேரத்தில் ஒன்றுமே இருக்காது, தொழுகைக்கு வந்துட்டு மக்கள் போவாங்க, உடனே ரசூலுல்லாஹ் மக்களை பார்த்து அறிவிப்பு செய்வாங்க, மன்கான இந்தஹு தாமி இஸ்னைன், யாரிடத்துல 2 பேருக்குரிய உணவு இருக்கிறதோ, யார் வீட்டிலையாவது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு வச்சிருக்கிறீங்களா, அவர் 3வதாக இங்கிருந்து ஒருத்தர் அழைத்து கொண்டு செல்லுங்கள். யாரிடத்திலே 4 பேருக்குரிய உணவு வீட்டில் இருக்கிறதோ, 4 பேர் இருக்கிறாங்க வீட்டில், 4 பேருக்குரிய உணவு இருக்கிறது. 4 பேருக்குரிய உணவுனா எக்ஸ்ட்ரா உள்ள 4 பேருடைய உணவு இல்லை, ஆல்ரெடி வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, அந்த 4 பேருக்கு தேவையான உணவு வீட்டில் இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் 4 பேர்களுக்கு 4 பேர்களுடைய உணவு இருந்தால் இவர் இங்கிருந்து 2 பேரை கூடுதலாக சேர்த்துக் கொள்ளட்டும், எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கோங்க. 2 பேரையும் 3 பேரையும் கூட்டிட்டு போங்க, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, அவர் கொஞ்சம் சாப்பிட கொடுங்க, அவர் அரை வயிறாவது நிறையட்டும், ஒரு 1/4 வயிறாவது நிறையட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்து தோழர்களுடைய பசியை நீக்கினார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 3581வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஒரு தடவை அபூ ஹுரைரா அவங்களே சொல்றாங்க, ஏன்னா இவங்க ரசூலுல்லாஹ் கூட இருந்ததுனால இது சம்பந்தமா நிறைய செய்தியை சொல்றாங்க. அவங்க பசி தாங்க முடியாம ஒரு நாள் கடுமையான பசி, அந்த பசியில் மற்றவங்கள்ட்ட போய் கேட்கவும் முடியலை, யாசகம் கேட்கவும் முடியலை. அஸாபு சுஃபாக்கள் எவ்வளவுதான் பசியில் இருந்தாலும் அவங்க பிச்சை எடுத்துட மாட்டாங்க, கையேந்திரவே மாட்டாங்க.
ஏன்னா ரசூலுல்லாஹ் சுயமரியாதை ரொம்ப சொன்ன காரணத்தினால பட்டினி கிடந்தாலும் கிடப்போம், ஆனால் யாரிடத்திலையும் கையேந்தி யாசகம் கேட்டு விட மாட்டோம். அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ குர்ஆன்ல கூட அல்லாஹ் அந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றாங்கன்னா 2வது அத்தியாயம் 273வது செய்தியாக சொல்லும் பொழுது, லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களை கட்டுப்படுத்தி கொண்ட ஏழைகளுக்கு உங்களுடைய செல்வங்களை வழங்குங்கள். லா யஸ்ததியூன லர்பன் ஃபில் அர்ல் யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃபி. வெளியூர்ல இருந்து யாராவது தெரியாத மக்கள் இவர்களை வந்து பார்த்தால் அவர்கள் இவர்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்றால், இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க உள்ள இருக்கு, ஏன்னா யார்ட்டையும் கையேந்துறது இல்லை, எப்போ பார்த்தாலும் பள்ளியாசலே இருக்கிறாங்க, அப்படின்னா இவங்களுடைய வருமானத்துக்கு என்ன, அங்கங்கே சொத்துக்கள் தோட்டங்கள் துறவுகள் நிறைய இருக்கும் போல இருக்குது அப்படின்னு மற்றவங்க நினைச்சுக்குவாங்க. லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, அவர்கள் யாரிடத்திலையும் அழுத்தி வருந்தி கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அவங்களுக்கு நீங்களாக பார்த்து உங்களுடைய தர்மத்தை கொடுத்துருங்கன்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல வலியுறுத்துகிறான். அப்போ இந்த மாதிரியான கேரக்டர் இருந்த காரணத்தினால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கடுமையான பசி, வெளியில் சொல்லி கேட்கவும் முடியல. அப்போ ஏதாவது ஒரு வழி பண்ணி பசியை தீர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் வழியில் உட்காந்துக்கிட்டு அபூபக்கர் சித்திக் வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் இடத்துல ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. என்ன வசனம்னு தெரியல, ஏதோ இந்த தர்மம் செய்யுங்க அல்லது உணவு கொடுங்க அப்படிங்கிற கருத்துப்பட உள்ள ஒரு வசனத்தை சொல்லி காட்டி, இதுக்கு என்ன அர்த்தம், அபூ ஹுரைராவுக்கு ஆல்ரெடி அர்த்தம் தெரியும், ஆனால் போட்டு பார்க்குறது அவர் புரிஞ்சுக்குவாரா, அப்படி லேசாக போட்டு பார்ப்போமே அப்படின்னு. அபூபக்கர் சித்திக் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன அர்த்தமோ அர்த்தத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு கெஸ் பண்ண முடியலை, அபூ ஹுரைரா பசியில் இருக்கிறாங்க அதனால தான் இப்படி கேட்குறாங்க அப்படின்லாம் யோசிக்காம ஏதோ நம்மகிட்ட ஒரு டவுட்டு கேட்குறாரு போல இருக்குது, சந்தேகம் கேட்குறாரு நினச்சிக்கிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது, வேற யாராவது வருவாங்களான்னு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க வர்றாங்க. திரும்ப அதே மாதிரி உமர்கிட்ட போய் நின்று கொண்டு இதே குர்ஆன் வசனத்தை ஓதி, அல்ல இப்படி ஒரு வசனம் சொல்கிறானே அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் விளக்கத்தை சொல்லிவிட்டு அவங்களும் வண்டியை கட்டிடுறாங்க. என்னடா இது போடுற பால் ஒன்று கூட அடிக்க முடியலையே, ஒன்றும் கதைக்காகாத போல இருக்கேன் இப்படின்னு கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நின்று கொண்டிருந்தால் 3வதாக அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கடக்கிறார்கள், வருகிறார்கள். அவர் வந்தால் இவர் ஒன்றும் சொல்லலை, ரசூலுல்லாஹ் இடத்துல குர்ஆன் வசனத்தை எல்லாம் சொல்லலை, விளக்கம்லாம் கேட்கல. ஆனால் அவர் நிற்கிற நிலை, பரிதாபமான சூழல், அவருடைய முகத்திலே தெரியக்கூடிய பசியின் அறிகுறிகள் அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சும்ம மர்ரபி அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதன் பிறகு அபுல் காசிம் அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பட்டப்பேரில் ஒன்று சொன்னோம்ல, ரசூலுல்லாஹ் அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள். ஃபதபஸ்ஸம ஹீன ரஆனி, என்னை பார்த்தவுடனே ஒரு புன்முறுவல் பூர்த்தார்கள். வஅரஃப மாஃபி நஃப்ஸி வ மாஃபி வஜ்ஹி, என்னுடைய முகத்திலே இருக்கிற அறிகுறிகளை பார்த்துவிட்டு என் தேவையை புரிந்து கொண்டார்கள். நான் தேவையுடையவனாக இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிந்து கொண்டு உடனே வாங்க அபூ ஹுரைரா போவோம் அப்படின்னு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சந்தோஷம் தாங்க அபூ ஹுரைராவுக்கு, சரிப்பா இன்னைக்கு நம்ம பசி தீர்ந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹ் பின்னாடியே போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏதாவது சாப்பிட இருக்குதா? உள்ளேருந்து ஒரு கோப்பையில் பால் கொடுக்குறாங்க. பால் இப்போ தான் வந்துச்சு, ஏதுன்னு கேட்குறாங்க. பால் கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு ஆச்சரியமாக இருக்குது, நம்ம வீட்டில் பால் இருக்க திடீர்னு இந்த நேரத்தில் பால்லாம் இருக்காத, ஏது பால்? இல்லை இந்த வீட்டில் இருந்து வந்துச்சு. அப்படியா? ஒரு கோப்பை பால். அபூ ஹுரைராவுக்கு அப்படியே வயிற்றுல பாலை பார்த்த மாதிரி இருக்குது அந்த பால் கோப்பையை பார்த்த உடனே. இப்போ ரசூலுல்லாஹ் நம்ம கையில் கோப்பையை தரப்போகிறாங்க, நம்ம வயிறார குடிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அபூ ஹுரைரா பக்கம் திரும்புகிறாங்க. ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைராவே நீங்கள் போய் தோழர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கன்றாங்க. அபூ ஹுரைராவுக்கு பக்குன்னு ஆயிடுது. இருக்கிறது ஒரு அவங்க அப்படியே சொல்கிறாங்க, இருக்கிறது ஒரு கோப்பை பால், நானும் தேவையுடையவனாக இருக்கிறேன், என் தேவை ரசூலுல்லாஹ்வுக்கும் புரியத்தான் செய்கிறது, இதில் இருக்கிற சஹாபாக்களை பூரா கூட்டிட்டு வா, நாங்கள் 70 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆளாளுக்கு தொட்டு நாங்களே வச்சாது கூட பத்தாது, என்ன ரசூலுல்லாஹ் இந்த முடிவு எடுத்து விட்டாங்களே. ஆனாலும் வேறு வழி இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டாங்க, பதிலாம் பேச முடியாது, நேராக போயிடுவோம் அப்படின்னு போய் இருக்கிற தோழர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். வந்த பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கோப்பையை எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் அதுக்கு மேலே எரிகிற நெருப்பில் எண்ணெயில் ஊற்றுறதுமாங்களே, ஆல்ரெடி கிடைக்குமான்னு உட்கார்ந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நானே என் கையால் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணுமா, சரி கொடுப்போம் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அவர் குடிக்கிறார், குடித்து முடித்து விட்டு கோப்பையை தருகிறார். அப்போ தான் அபூ ஹுரைராவுக்கு விளங்குது, என்ன விளங்குது, அல்லாஹ் அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்துகிறான். அவர் குடித்து விட்டு தருகிறார், கோப்பையிலே பால் குறையவே இல்லை.
அடுத்தவருக்கு கொடுக்க சொல்கிறார்கள், அடுத்தவருக்கு கொடுக்கிறார், அவர் குடிக்கிறார், குடித்து முடித்து விட்டு தருகிறார், பால் குறைய காணும். இருக்கிற பால் இருக்கிற மாதிரியே இருக்கிறது. அத்தனை பேருக்கும், அமர்ந்திருந்த 70 பேருக்கும் அந்த கோப்பைகள் கைமாறுகிறது. 70 பேரும் குடித்து முடித்து விடுகிறார்கள். பால் கோப்பையிலே அப்படியே இருக்கிறது. இப்பொழுது நபிகள் நாயகம் சொல்கிறார், அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், ஃபகால அபாஹர் குல்து லப்பைக் யா ரசூலல்லாஹ். எல்லாரும் குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன பார்த்து சொன்னாங்க, அபூ ஹுரைராவே அப்படின்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. நபிகளார் சொன்னார்கள், பகீது அன வ அன்த. இப்போ நீங்களும் நானும் மட்டும்தானே மிச்சம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்கள் நபிகள் நாயகம். ஆமாம், 2 பேரும் தான் இருக்கிறோம், வேற யாரும் இல்லை. இப்பொழுது அபூ ஹுரைரா பார்த்து சொல்கிறார்கள், உக்கூது ஃபஷ்ரம், அமர்ந்து நீங்கள் பாலை அருந்துங்கள். இப்போ வாங்கி ஃபகாத்து ஃபஷரிபுத்து, நான் அமர்ந்து பாலை அருந்தினேன். ஃபகால இஸ்ரப், அருந்தி முடிச்ச பிறகு மீண்டும் நபிகளார் சொன்னார்கள், மீண்டும் குடியுங்கள். திரும்பவும் நான் குடித்தேன். குடிச்சு முடிச்ச உடனே மீண்டும் நபிகளார் சொன்னார்கள், மீண்டும் குடியுங்கள். திரும்ப 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 நபிகள் நாயகம் குடி குடி என்றார்கள். நானும் குடித்து கொண்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் லா வல்லதி பாசகபில் ஹக்கு, ஒரு கட்டத்தில் அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா அஜிதிலஹு மஸ்ரக்கன், இனிமே உள்ள போறதுக்கு ஒரு சொட்டு கூட இடம் இல்லை. ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு, பாத்திரம் ஃபுல்லாயிடுச்சு, உள்ளே பால் செல்வதற்கு எந்த இடமும் இல்லை, வழியும் இல்லை என்று நான் சொன்னேன். சொல்லிவிட்டு என்னுடைய பால் கோப்பையை நபிகளாரிடத்திலே கொடுத்தேன். அவர்கள் அதை வாங்கினார்கள். ஃபஹமிதல்லாஹ, அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். ஒ சம்மா, பிஸ்மில்லா சொன்னார்கள். ஒ ஷர்பல் ஃபல்லா, மிச்சம் இருக்கிற பாலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து முடித்தார்கள். அப்போ ஒரு கட்டத்தில் சஹாபாக்களுடைய பசி எல்லை மீறுகிற பொழுது அல்லாஹ் தன்னுடைய அருளால் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி அந்த அற்புதத்தின் வழியாக அந்த தோழர்களுடைய பசியை நீக்க வேண்டிய அளவிற்கு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி புகாரியிலே 6452வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு ஒரு நண்பகல் நேரத்திலே வெளியிலே வருகிறார்கள். கடுமையான வெயில் அடிக்கிற நேரம், வரக்கு எல்லா மக்களும் நடமாடுகிற நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாங்க. வெளியே வந்தால் வெளியே அபூபக்கர் சித்திக் அவர்களும் உமர் இப்னுல் கத்தாப் அவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன இந்த நேரத்தில் யாரும் வெளியே வர்றதில்லையே, சம்மந்தமில்லாத நேரத்தில் வந்து நிற்கிறீங்களே, என்ன செய்தி? அப்பொழுது 2 பேரும் கோரசா பதிலளிக்கிறார்கள், அல் ஜூ யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, பசி இருக்க முடியல, எத்தனை நாள் பசியோ தெரியல, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கல, வீட்டுக்குள்ளே உட்கார முடியல, பசியினால் வீட்டை விட்டு வெளியிலே வந்து நிற்கிறோம். அவர்கள் 2 பேரும் சொல்லி முடித்த உடனே நபிகளார் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், லா அக்ரஜனி அல்லதி அக்ரஜகுமா, உங்கள் இருவரையும் எது வெளியேற்றியதோ அதுதான் என்னையும் வெளியேற்றியது. நானும் பசியினால் தான் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்க முடியல, தூக்கம் வரல, கடுமையான பசி, வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு 3 பேரும் பேசி கடைசியிலே வேறொரு நபித்தோழருடைய வீட்டுக்கு சென்று, அவர் ஏற்கனவே அழைத்திருந்தார், ரசூலுல்லாஹ்வை விருந்துக்கு அழைத்திருந்தார், அவருடைய வீட்டுக்கு சென்று அவர் அந்த 3 பேரும் பசியாறி விட்டு வந்தார்கள் என்ற செய்தியை புகாரியிலே 5434வது ஹதீஸாக பதிவு செய். இப்படி எக்கச்சக்கமான 1-2 இல்லை, இதை மட்டுமே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சா எத்தனை துன்பங்களை, வறுமையிலே, உடையிலே, இருப்பிடத்திலே, உணவிலே, ஒவ்வொன்றிலேயும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமில்லை. ஒரு சஹாபி சொல்கிறார், வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் வெள்ளிக்கிழமை ரொம்ப சந்தோஷம்? அன்னைக்கு எங்களுக்கு காலை உணவு கன்ஃபார்ம். அன்றைக்கு மற்ற நாளில் தெரியாது, உணவு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. வெள்ளிக்கிழமை எங்களுக்கு காலை உணவு கன்ஃபார்ம். எப்படி கன்ஃபார்மு? ஒரு வயதான மூதாட்டி இருந்தார்கள். அவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் என்ன செய்வார்கள்? கோதுமையையும் ஒரு வகையான கீரையையும் போட்டு ஒரு கஞ்சி ஒன்றை தயாரிப்பார்கள். தயாரித்து விட்டு வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிந்த பிறகு அதை எங்களுக்கு விநியோகிப்பார்கள். ஜும்மா முடிஞ்ச உடனே அவர் சொல்றார், எப்பண்டா ஜும்மா முடியும்னு பார்ப்போம். முடிஞ்ச உடனே நேராக அந்த பெண்ணிடத்தில் போய் நாங்கள் சலாம் சொல்லுவோம். அவர்கள் எங்களுக்கு அந்த உணவை தருவார்கள். சொல்லிட்டு சொல்றாரு, ஃபனஃப்ரஹு மின் அஜ்லிஹி, இதற்காகவே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம். ஒரு கஞ்சிக்காக, வாரத்திலே ஒரு நாள் கிடைக்கின்ற ஒரு மிடர் கஞ்சிக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம், காத்திருப்போம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு துன்பத்திலே, துயரத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை இதைவிட வேறு வார்த்தைகளில் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற ஆக கடை நிலையில் இருக்கிற ஒரு ஏழையை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குமா?
இன்னைக்கு நம்ம நாட்டில் நம்ம ஊரில் இருக்கிறதுல இவர் தான் ரொம்ப பெரிய பஞ்ச பராரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் எடுத்துக்கங்க. தெருவிலே வந்து அதில் இப்போ கையேந்துகிறவர்களை எல்லாம் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. நேற்று வாசலில் ஒருத்தர் ஒரு பையன் வந்து கையேந்திக்கிட்டு இருந்தார். ஆச்சரியமாக போச்சு, என்ன சின்ன பையனாக இருக்கிறாரு, இப்படி வந்து நிற்கிறாரு என்னன்னு தெரியலையேன்னு நான் பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு என்னென்னு பேசுங்க அப்படின்னு சொன்னா, என்னமோ புதுசாக சொல்கிறீங்க, பெரிய டீம் வந்து இறங்கியிருக்கு வெளியூர்லேருந்து 10,000 ரூபாய்க்கு ரூம் போட்டு புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க, போகும்போது 1 லட்சம் ரூபா முடிஞ்சிச்சு கணக்கு. இந்த மாதிரியான நிலை இல்லை. நிஜமாகவே ஒரு ஏழை என்று நீங்கள் எடுத்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த நபி தோழர்களுடைய ஏழ்மையை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த ஏழையோடும் ஒப்பிட முடியாது என்கிற அளவிற்கு ஆக கீழ்நிலையிலே ஆக ரொம்ப மோசமான பொருளாதார சிக்கலிலே அவர்கள் மாட்டியிருந்தார்கள் என்பதனை வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இது ஒரு குறிப்பிட்ட காலம். இதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, அல்லாஹ் சட்டத்தை மாத்துறான். எப்போ சட்டத்தை மாத்துறான், ஜக்காத் என்ற பொருளாதார திட்டத்தை அறிவித்து வெளிநாடுகளுக்கு சென்று செல்வந்தர்களிடமிருந்து பொருளாதாரத்தை வசூலித்து ஏழைகளுக்கு அதை விநியோகம் செய்து பொருளாதார நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுகிறது. எந்த அளவுக்கு மேம்படுகிறது என்றால், மொத்த சமுதாயத்துக்குமே ஒரு மீட்டர் தண்ணி குடிக்க முடியல என்கிற நிலை மாறி சமுதாயத்தில் இருக்கிற ஒரு தனி மனிதன் பட்ட கடனை கூட அடைத்து விடுகிற அளவிற்கு பைத்துல் மாலுடைய பொருளாதாரம் மேம்படுகிறது. ஆரம்பத்தில் ஒரு தனி மனுஷன் வாங்கின கடனை தனி மனுஷன் படுற கஷ்டத்தை நீக்க முடியல, ஒரு தனி மனுஷனுக்கு சாப்பாடு போட முடியல. ஆனால் பின்னாடி தனி மனிதர்கள் வாங்கிய கடனை கூட ஜமாத்திலே இருந்து பொது நிதியில இருந்து அடைத்து விடுகிற அளவிற்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறுகிற ஒரு சூழலை அல்லாஹ் உண்டாக்குகிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சட்டத்தை மாற்றி இனிமே இந்த சகோதரத்துவம் கிடையாது, நிஜமான சகோதரத்துவம் எதுவோ அதுதான் அவங்களுடைய உறவு. நிஜமா உங்களுடைய அண்ணன் தம்பி யாரோ அவங்க தான் உங்களுடைய அண்ணன் தம்பிகள், இந்த உறவு உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் சட்டத்தை மாற்றுகிறான். 8வது அத்தியாயம் 75வது வசனத்தில் அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து முடிக்கிறான். இது சகோதரத்துவம் குறித்த அந்த காலத்தில் அவர்கள் பட்ட சிரமங்கள் குறித்த செய்திகள். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் சந்தித்த அவர்களுடைய வரலாற்றிலே தவிர்க்க முடியாத மிக முக்கியமான ஒரு செய்தி, அவர்கள் செய்த போர்க்களங்கள். போர்களை தவிர்த்து விட்டு நபிகள் நாயகத்தை பார்க்கவே முடியாது. அதுவும் மதீனாவிலே இருக்கிற 10 ஆண்டு கால வாழ்க்கை போர் 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 என்று காலம் முழுக்க போரிலேயே கிளைகிறது. அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தால், எத்தனை போர்களை நபிகள் நாயகம் வெறும் 10 ஆண்டுகளில் சந்தித்து பல தோழர்களை இழந்து பல இழப்புகளை சந்தித்து அவர்கள் 10 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த போர்கள் நபிகள் நாயகத்தினுடைய அன்றாட வாழ்க்கையை எந்த வகையிலும் பாதிக்கவே இல்லை. நம்ம வீட்டில் ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடந்தால் போதும், நம்முடைய அன்றாட நிகழ்ச்சிகளில் நிறைய கட்டா போயிடும். ஒரு சாதாரண ஒரு திருமணம், பையனுக்கு திருமணம் மகளுக்கு திருமணம் அப்படின்னாலே அதுவே நம்முடைய பல நாள் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும். வீட்டில் ஒரு மரணமா பல நாட்களுக்கு நினைச்சுக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். தகப்பனார் இறந்துட்டாங்க, மனைவி இறந்துட்டாங்க, பிள்ளை இறந்துட்டாங்க, பல நாட்களுக்கு பல வருடங்களுக்கு அது குறித்த பேச்சுக்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், நம்மளை அது பாதிக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருட காலத்தில் நிஜமான போர்க்களத்தில் எதிரிகளை சந்தித்து வாளை தூக்கி அவர்களோடு சண்டையிட்டு பல தோழர்களை இழந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் கூட அவர்கள் சாதாரணமாக எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். அதில் நம்ம பெரிய அழுது புலம்பி நம்ம பரபரப்பாக காட்டிக்கொண்டு ஒன்றும் நடக்க போகிறதில்லை அப்படின்னு சர்வ சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையை நபிகள் நாயகம் அமைத்திருந்தார்கள். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் போர் என்று எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய சட்டத்தில் போர் செய்வது என்பது ஒரு அரசாங்கத்தின் மீது தான் கடமை. தனி மனிதர்கள் போர் செய்ய முடியாது, தனித்தனி குழுக்கள் போர் செய்ய முடியாது. போர் செய்யணும்னா முதல்ல போர் செய்யக்கூடிய மக்கள் ஹிஜ்ரத்து செய்து அவர்கள் தனி அணியாக போய் பிரிந்து நிற்க வேண்டும். இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல நாம் 25 பேர் 75 பேர் மேலே சண்டை போடுவோம், அப்படியெல்லாம் சண்டை போட முடியாது, போர் தொடுக்க முடியாது. நிஜமாக போர் தொடுக்கணும்னா இங்கே இருந்து கிளம்பி வெளியே போயிடணும், தனிச்சு வந்துடணும். நாங்கள் தனியாக வந்துட்டோம் அப்படின்னு வந்து நமக்கென்று ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி ஒரு இராணுவத்தை தயாரித்து அதன் பேரில் போரை அறிவிப்பு செய்து உங்களோடு சண்டைக்கு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு அதுக்கு பிறகுதான் சண்டைக்கு வரும். சும்மா தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. அதனால இப்போ ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி மக்காவில் கடுமையான கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஹிஜ்ரத் பண்ணி தனியாக வந்துட்டாங்க, மதீனாவுக்கு வந்தாச்சு. வந்ததோடு மட்டும் இல்லை, அங்கே ஒரு பெரிய அரசாங்கமும் உண்டாயிடுச்சு, ஒரு கவர்மெண்ட்டும் உண்டாயிடுச்சு.
ரசூல்லா அந்த அரசுக்கு தலைவராக, பெரும்பான்மை மக்களால் தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த நிலையில் அல்லாஹ்விடமிருந்து அனுமதி வருகிறது. உதினல் இல்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸுலிமு, அநியாயம் செய்யப்பட்டிருக்கிற மக்களுக்கு அவங்க எதிரிகளை எதிர்த்து போர் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. ஏன் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னா, கடுமையான மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. சொந்த ஊரில் வாழ முடியாமல் விரட்டி விட்டுட்டாங்களே, சொத்து பத்துக்களையெல்லாம் இழந்துட்டு இப்போ அனாதையாக வந்து நிற்கிறோமே, அதுக்கு நம்ம என்ன பதிலடி கொடுக்கறது அப்படின்னு மனசு ஒரு பக்கத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் மதீனாவை கிராஸ் பண்ணி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்காவில் உள்ள எதிரிகள் அவங்க ஷாமுக்கு பிஸ்னஸுக்கு போகணும், சிரியாவில் வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபார பாதை எதுன்னு கேட்டால் மதீனா தான் வியாபார பாதை. இந்த வழியாக தான் போகணும், இந்த வழியாக தான் வரணும். அப்போ எதிரிகள் நம்முடைய எல்லையை கிராஸ் பண்ணி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அது மட்டும் இல்லாமல் மக்காவிலே இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கிறார்களே, ஹிஜ்ரத்து செய்யாமல் இருக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட முஸ்லீம்களை தொல்லைப்படுத்திக்கிட்டு வேற இருக்கிறாங்க. அப்போ அதுக்கும் ஒரு முடிவு கட்டணும். எப்போ முடிவு கட்ட முடியும்? இவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான பதிலடி கொடுத்தா தான் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க, இல்லைன்னா முஸ்லீம்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முயற்சிகளை மேற்கொள்றாங்க. அதில் முதற்கட்டமாக என்ன முயற்சி எடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, வியாபார கூட்டங்கள் கடந்து செல்லும் பொழுது அவங்கள போய் அட்டாக் பண்ணுறது, நம்முடைய பலத்தை காட்டி அவங்களுடைய பொருளாதாரத்தை நாம் கைப்பற்றி கொண்டு இந்த மாதிரி வேலைகளை செய்வோம்னு முடிவெடுத்து சின்ன சின்னதாக வியாபார கூட்டங்களுக்கு மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய வேலைகளை ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. மதீனாவுக்கு போய் ஒரு வருஷம் வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. ஒரு வருடம் கழிஞ்சதுக்கு பிறகு இதுக்குன்னு ஒரு டீமை உண்டாக்கி 10 பேர், 20 பேர், 50 பேர், 70 பேர் இந்த மாதிரி குழுவா அங்கேருந்து ஒரு டீம் வருதுன்னு கேள்விப்பட்டாச்சுன்னா உடனே கிளம்பி போங்கன்றுவாங்க. யாராவது ஒருத்தர் தலைவராக போட்டு நீங்கள் போங்க, இங்கேருந்து ஒரு டீம் வியாபார கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது, என்னன்னு பார்த்துட்டு வாங்க. அவங்க போவாங்க, சண்டை போடுவாங்க, பொருட்களை மீட்டு கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 8 சின்ன சின்ன சண்டைகளும் கூட சொல்ல முடியாது, சின்ன சின்ன தாக்குதல்கள் இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 1 by 1 நடந்துக்கிட்டே இருக்கு. நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு செய்தி வருகிறது. ஷாமில் இருந்து மக்காவுக்கு ஒரு வியாபார கூட்டம் போகிறது. வியாபார கூட்டம் எக்கச்சக்கமான பொருட்களோடு போகிறது. 1000 ஒட்டகங்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய எண்ணிக்கை குறைவு, அவங்களுடைய பொருளாதாரம் நிறைய இருக்குது. 1000 ஒட்டகம் வருதுன்னா அவ்வளவு சரக்கு ஏற்றிக்கிட்டு வர்றாங்க. அவங்கள போய் அட்டாக் பண்ணுவோம், அவங்க பெரிய போர் பாதுகாப்போடலாம் இருக்க மாட்டாங்க, நம்ம ஒரு டீமை ரெடி பண்ணிட்டு போய் அட்டாக் பண்ணி பொருட்களை கைப்பற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்து இங்கிருந்து வண்டியை கிளப்புறாங்க. எப்போ? ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம். அந்த வருஷம்தான் முதலாக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு கடமையாக்க அந்த வருஷத்தில் அந்த ஷாமிலிருந்து வரக்கூடிய வியாபார கூட்டம் அபூ சுஃபியான் அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அதை அட்டாக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கிளம்பி வர்றாங்க. எவ்வளோ பேரோட வர்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 சொச்சம் பேரோட வர்றாங்க. சில அறிவிப்புகளில் 313 இருக்கிறது, சிலதில் 317 இருக்கிறது, சிலதில் 319 இருக்கிறது. ஒரு 310 ஒரு 320 வைங்களேன். அந்த மாதிரி எண்ணிக்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை திரட்டி கொண்டு அபூ சுஃபியான் தலைமையில் வருகிற வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக வண்டியை கிளப்பி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. போனால் அபூ சுஃபியான் அவங்களும் பெரிய உஷாராக இருக்கிறார். அங்கங்கே ஒற்றர்களை வைத்து, ஏன்னா பெரிய வியாபார பொருட்களை கொண்டு வர்ற காரணத்தினால ஆல்ரெடி மக்காவில் மதீனாவில் பிரச்சனை இருக்குது. முகமது போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற கூட்டத்தையெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம ஒரு பெரிய கூட்டத்தோடு போய்கிட்டு இருக்கிறோம், சிக்கலில் போய் மாட்டிக்க கூடாது, அதனால முன்னாடி பின்னாடி ஒற்றர்கள் தகவல் அறிவது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பெரிய ஏற்பாடுகளோடு அபூ சுஃபியான் பயணித்து கொண்டே இருக்கிறார். பயணித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அபூ சுஃபியானுக்கு தகவல் கிடைக்கிறது, நம்முடைய வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக முகமது அவர்கள் ஒரு பெரிய படையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அபூ சுஃபியானுக்கு கிடைக்குது. உடனே அபூ சுஃபியான் என்ன பண்ணுறாங்க, அவர் மக்காவுக்கு செய்தி அனுப்புகிறார். நம்ம ஒரு பெரிய வியாபார பொருட்களோடு வந்துக்கிட்டு இருக்கிறோம், முகமது படையெடுத்து வர்ற மாதிரி கேள்விப்படுறேன், உடனே நீங்கள் அங்கேருந்து கிளம்புங்க, தேவையான ஆயுதங்களோடு ஒரு போர் செய்வதற்கு தேவையான வலிமையோடு அங்கேருந்து புறப்படுங்கன்னு அவர் சொல்லிட்டார். செய்தி மக்காவுக்கு போயிடுச்சு. மக்காவில் இருக்க எல்லாம் பெரிய ஆட்கள்லாம் திரண்டுட்டாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 1300 பேருக்கு நெருக்கமான ஒரு பெரிய கூட்டம். அன்னைக்கெல்லாம் 1300 பெரிய ஜனத்தொகை, ஒரு பெரிய கூட்டம் அபூஜகளுடைய தலைமையில் புறப்பட்டு வழியில் நபிகள் நாயகத்தை போர்க்களத்திலே சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அபு சுஃபியான் போய்கிட்டே இருக்கிறார். இன்னொரு ரசூலுல்லா போய் அவங்கள அட்டாக் பண்ணலை, போய் பிடிக்கலை. போய்கிட்டு இருக்கிற வழியில் திடீர்னு ஒரு இடத்த கிராஸ் பண்ணுறார். கிராஸ் பண்ணும்போது முகமதுடைய நடமாட்டம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவதற்காக வேண்டி அங்குள்ள மக்கள்கிட்ட கேட்குறார். இந்த மாதிரி யாரும் வர்றாங்களா, போர் செய்யக்கூடிய சூழல் எதுவும் இருக்குதா அப்படின்னு விவரம் கேட்குறார். கேட்டால் அங்குள்ள ஒரு மனிதர் சொல்லுகிறார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 பேர் ஒட்டகத்தில் வந்து அங்கே எங்கேயும் சுற்றிட்டு கொஞ்ச நேரம் இங்கே ஒட்டகத்தை படுக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போனாங்க, யாரோ வந்து ஒற்றர்கள் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறார். சொன்ன உடனே அப்படியா, எந்த இடத்துல ஒட்டகம் கிடந்துச்சு அப்படின்னு கேட்குறார். ஒட்டகம் கிடந்த இடத்த காட்டுறாங்க. நேராக போகிறார். ஒட்டக சாணி கிடக்குது. ஒரு குச்சி எடுத்து ஒட்டக சாணியை கிளறாரு. ஒட்டக சாணியை கிளறா என்ன கிடைக்கும்? நமக்கு நம்ம ஒன்றுமே தோணாது நமக்கு. ஆனால் அபூ சுஃபியான் அவர்கள் ஒட்டக சாணியை கிளறி உள்ளே பார்க்குறாரு, பேரித்தம்பளம் கொட்டை இருக்கிறது. உடனே அவர் சொல்கிறாரு, இது மதினாவிலேருந்து வந்த டீம் தான், முகமதுடைய டீம் தான் வந்திருக்குது, வேற ஆட்களுடைய ஒட்டகம் இல்லை. ஏன்னா மதினாவில் தான் இந்த மாதிரி பேரிச்சம்பழங்களை எல்லாம் ஒட்டகத்திற்கு உணவாக போடக்கூடிய பழக்கம் இருக்குது. ஒட்டக கொட்டை சாணத்தில் கிடக்கிற கொட்டையை வச்சு பார்த்தா வந்துட்டு போன டீமு இந்த ரூட்டில் போயிருக்கிறாங்க, முகமதுடைய டீம் இப்படி போய்கிட்டு இருக்குன்னு தெரியுதுன்னு சொல்லி கெஸ் பண்ணிடுறார். கெஸ் பண்ணிட்டு எவ்வளோ ஷார்ப்பாக சிந்திக்கிறார் பாருங்க. சாணியை வச்சுக்கிட்டு போகிற ஆளை முடிவு எடுக்கிறாருன்னா அவர் பெரிய கில்லாடி தான் வரும். அவர் முடிவு எடுக்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு, இந்த ரூட்டில் வண்டி போய்கிட்டு இருக்குது, நம்ம ரூட்டை மாற்றிடுவோம், நம்மளை எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறாங்க, நம்ம வேற ஒரு ரூட்டில் போயிடுவோம்னு சொல்லிவிட்டு வேற ஒரு பாதையை கண்டறிந்து அவர் கிராஸ் பண்ணி ரசூலுல்லாஹ் கண்ணில் படாமல் அவர் மக்காவுக்கு போயிட்டார். வண்டி மக்காவை நெருங்கிடுச்சு, தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்ப செய்தி அனுப்புகிறார். வியாபார பொருட்கள்லாம் பாதுகாப்பாக வந்துருச்சு, யாரும் பயப்பட தேவையில்லை, அதனால் நீங்கள் திரும்ப கிளம்பி வாங்க அப்படின்னு செய்தி அனுப்புகிறாரு. அபூஜஹல் அதுக்கு தயாராக இல்லை. வந்ததே வந்துட்டோம், ஒரு கை பார்த்துட்டு போயிடுவோம், முகமதை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும், நம்ம பதிரில் அவரை சந்திச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படையை கூட்டி கொண்டு நேராக பதிரை நோக்கி அபூஜஹல் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு அந்த செய்தி கிடைக்குது. மக்காவில் இருந்து ஒரு நம்ம படை கைவிட்டு போயிடுச்சு, நம்ம எந்த வியாபார கூட்டத்தை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி வந்தோமோ அந்த கூட்டம் கைவிட்டு தப்பி போயிட்டாங்க. ஆனால் இன்னொரு பெரிய படை 1000த்திற்கும் அதிகமான எண்ணிக்கையில் வீரர்களோடு நம்மை சந்திப்பதற்காக போரிடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறதுன்னு தெரியல. இவங்களை சந்திக்கணுமே, எப்படி சந்திக்கிறது, சந்திக்கவா வேண்டாமா, அல்லது நம்ம பின்னாடி மதீனாவை நோக்கி போயிடுவோமா அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சின்ன குழப்பம். உடனே சஹாபாக்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு ஆலோசனை பண்ணுறாங்க. என்ன செய்யலாம், எதிர்த்து போரிடுவதா அல்லது பின்வாங்கி மதீனாவை நோக்கி திரும்பி விடுவதா அப்படின்னு ஆலோசனை பண்ணுறாங்க. அபூபக்கர் சித்திக் சொல்கிறாங்க, போயிடுவோம், போய் நேரில் போய் என்னன்னு சந்திச்சிருவோம். அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்ன உண்டு இல்லை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்படி முஹாஜிர்கள் எல்லாம் போரை சந்திப்போம் சந்திப்போம் சந்திப்போங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப கருத்து சொல்லுங்க கருத்து சொல்லுங்க கருத்து சொல்லுங்கிறாங்க. அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ரசூலுல்லாஹ் திருப்தி அடையாமல் கருத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு அன்சாரி சஹாபி எந்திக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்கள் கருத்து என்ன என்று தெரிந்து கொள்ளத்தான் கேட்பதை போல இருக்கிறது. ஏன்னா அந்த டீமில் அன்சாரிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 230 அன்சாரிகள் இருக்கிறார்கள், ஒரு 83 84 முஹாஜிர்கள் இருக்கிறார்கள். அப்போ அன்சாரிகளுடைய கருத்தை கேட்டு முடிவெடுக்கணும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. இப்போ ஒரு சஹாபி எந்திக்கிறார், யாரு, மிக்தாத் இப்னு அம்ர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் எழுகிறார். எழுந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, லிமா அராக்கல்லா இம்லி லிமா அராக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். ஃபநஹ்னு மஅக, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். வல்லாஹி லா நகூலு லக கமா காலத் பனு இஸ்ராயீல் அலி மூசா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறோம், ஒரு காலத்திலேயும் மூசா நபி இடத்திலே பனு இஸ்ரவேலர்கள் சொன்னார்களே அதுபோல நாங்கள் சொல்லிவிட மாட்டோம். அப்படி எதுவும் பயப்படுறீங்களா
மூசா நபி இடத்துல என்ன சொன்னாங்க? கடலை கடந்து பனு இஸ்ரவேலர்களை காப்பாற்றி கொண்டு வந்து மூசா நபி விட்டுட்டாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் சில அநியாயக்கார மக்கள் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் சில பேர் இருக்கிறாங்க, நீங்கள் போய் அவங்களோட சண்டையிட்டு அந்த மக்களுக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த மக்களை என்ன செய்யணும்? அல்லாஹ் நம்மளை பெரிய அற்புதம் செஞ்சு காப்பாற்றி கடலை பிளக்க வச்சு இவ்வளவு உயிரை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும்னு வரணும்ல. அவனு என்ன சொல்கிறாங்க பனு இஸ்ரவேலர்களா? யா மூசா இதுஹபு அன்த வ ரப்புக ஃபகாத்திலாம், மூசாவே நீங்களும் உங்கள் இறைவனும் போய் சண்டை போடுங்க. இன்னா ஆகுனா காயிடும், நாங்கள் இங்கேயே உட்காந்துருக்கோம், சண்டைக்கெல்லாம் வர முடியாது. கூப்பிட்டியே அங்கேருந்து கிளம்பி கூட்டிட்டு வந்து நிம்மதியாக வாழை வைப்பியன்னு பார்த்தா வாழை தூக்கு கத்தியை தூக்கி சண்டைக்கு போ, அதுக்கெல்லாம் முடியாது. நீங்கள் போய் சண்டை போடுங்க. சண்டையெல்லாம் முடிஞ்சு ஜெயிச்சுட்டோம்னு சொன்ன பிறகு நாங்கள் ஊரில் வந்து சேர்ந்துக்கிறோங்கிற மாதிரி திமிரா பேசுகிறான். இப்போ இதை மேற்கோள் காட்டுறாங்க. மேற்கோள் காட்டி எங்களை என்ன அப்படின்னு நினச்சிக்கலாம், மூசாவுடைய தோழர்களை போல நினைத்தீர்களா? இந்த வார்த்தையில ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 10 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்து உலக நாடுகளுக்கெல்லாம் முன்மாதிரியான ஒரு அரசாங்கத்தை உண்டாக்கிவிட்டு சென்றார்கள் என்றால் தனி மனிதராக முகம்மது என்ற மனிதராக மட்டுமில்லை, அவர்கள் சொல்லுகிற சொற்களுக்கு 100% கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு இராணுவ படையையும் சேர்த்துத்தான் இதை சாதித்திருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு டீம் இல்லைன்னா என்னத்துக்கு ஆகும்? ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்கிறாங்க, ஆமாமா அப்படின்னு போய்கிட்டே இருந்தா, தலைவர் ஒன்று சொல்கிறாரு, கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இந்த தலைவரை வச்சு என்ன செய்ய? அப்படி ஆயிருமில்ல. அந்த அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா எள்ளுன்னா எண்ணெய் அடிப்பாங்க சஹாபாக்கள். அதான் சொல்கிறாங்க, எங்களை என்ன மூசா நபி இடத்துல சொன்ன இஸ்ரவேலர் மாதிரி நடிச்சுக்கிட்டீங்களா? அப்படி சொல்ல மாட்டோம், வலாக்கின் என்றாலும் நாங்கள் சொல்லுகிறோம், கேட்டுக்கொள்ளுங்கள். இதுஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்கள் இறைவனும் சென்று போரிடுங்கள். இன்னா மகக்குமா முகாத்திலும், நாங்களும் உங்களோடு சேர்ந்து போரிடுகிறோம். நீங்களும் போங்க போருக்கு, இறைவனையும் போருக்கு கூப்பிடுங்க, உங்களோடு நாங்களும் சேர்ந்து போருக்கு வருகிறோம். ஃபவல்லதி பாஸக பில் ஹக், உண்மையை கொண்டு உங்களை அனுப்பியவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ் சிறுத்த பினா இலா பருக்கல் ஹிமாத் லஜாலதுனா மாக்க, நீங்கள் எங்கள் ஒட்டகங்களை பிடரியில் அடித்து பருக்குல் ஹிமாதுக்கு ஓடு என்று சொன்னால் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறோம். கடலிலே குதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டால் குதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். என்ன செய்யணும் சொல்லுங்க, வேற ஒன்றும் கிடையாது, சொன்னதை செய்வோம். ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம். அன்சாரிகளிடமிருந்து வந்த இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு பெரிய ஆனந்தம். உடனே படை புறப்படட்டும் பத்ர் களத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு களத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனங்களை பத்ரை நோக்கி புறப்பட செய்கிறார்கள். பத்ரை நோக்கி வாகனங்கள் புறப்படுகிறது. பத்ர் களத்தை நெருங்குகிறார்கள். அங்கே பத்ர் போரை சந்திக்கிறார்கள். எப்படியெல்லாம் அந்த போர் நடந்தது, நபிகளார் என்ன வியூகங்களை வகுத்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் வரும் நாட்களில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம்.